அன்பு உறவுகளுக்கு எனது வணக்கங்கள். நமது சேனலில் தொடர்ந்து அரசியல் கணிப்புகளை நமது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நம்ம அறிவித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து அரசியல் கணிப்புகளை நாம் வெளியிடுகிறோம். இம்மார்டல் ரூலர் அப்படின்னு நாஸ்ட்ரடாமஸ் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தமிழகத்திலிருந்து ஒரு தலைவன் உலகத்தையே ஆளப்போகிறான், மன்னனென ஒருவன் உலகாக இருக்கிறான் என்பதை கோரக்கருடைய சந்திரரேகை குறிப்பிட்டிருக்கிறது. அதுபோலவே வள்ளலாருடைய மீண்டும் வருவேன், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார் என்று வள்ளலாரும் சொல்லியிருக்கிறார். ஐயா வைகுண்டரும் மீண்டும் ஐயா வைகுண்டருடைய பிறப்பு இங்கே நிகழ இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார். இது மாதிரி உலகெங்கிலும் பல தீர்க்க தரிசனங்கள் தமிழ்நாட்டை சுற்றியே இருக்கிறது. இதை பலரும் பலவிதமாக பல ஆதாரங்களை எடுத்து வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சொல்லப்போனோம் அப்படின்னா, சந்திரரேகை அப்படிங்கிற நூலை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஆய்வு செய்துதான் தொடர்ச்சியான இந்த நிகழ்வுகளை நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம். இன்னும் அறம்பாடி பாடல் என்கிற ஒரு பாடலை வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சிலர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருந்தாலும் ஆதாரபூர்வமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களை கை கொண்டு இருக்கிறார். அப்ப எல்லா தீர்க்க தரிசனங்களும் சொல்கிறது இறைவன் ஒருவனே. அப்போ அந்த ஒரு இறை ஆற்றலானது உலகெங்கிலும் தனது நகல்களாக இருக்கக்கூடிய இந்த மனித இனத்தை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் அதனூடாக நாம் அறிகிற உண்மை. இப்போ எதிர்காலத்தில் என்னென்ன நடக்குதுன்னு பல தீர்க்க தரிசனங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் சந்திர ரேகை என்ன சொல்லியிருக்கிறது, அந்த சந்திர ரேகையினூடாக இங்கே என்ன மாற்றங்கள் இருக்க போகிறது என்பதை கணித்து அதன் மூலமாக இங்கே சிலருக்கு சில விஷயங்களை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வாயாக நாம் கணித்த கணிப்புகளை நாம் சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம 2026 விஜய் தான் வெல்லுவார், 116 சீட் வெல்லுவார் என்பதை நான் குறிப்பிட்டிருந்தேன். சந்திரரேகையின் படி ஆய்வு செய்து குறிப்பிட்டிருந்தேன். அதன்படியே 108 சீட்டுகளை தமிழக வெற்றி கழகம் வென்றது. கிட்டத்தட்ட இது ஒரு 3 மாதத்துக்கு தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்பிருந்து நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம், இறுதி வரை உறுதியாக சொல்லிக் கொண்டிருந்தோம் என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சந்திர ரேகை என்ன சொல்கிறது என்று சொன்னால், பின் இது உளத்தான் விஜயன் என்றொரு அரசன் தோற்றி ஈரொரவு 4 வருடம் துறை தவறா முறை விசகா ஆட்சி திருந்து ஓங்கும். துறை தவறா முறை பிசகாதிருந்து ஓங்கும். அப்போ இந்த வரிகள் நமக்கு சொல்வது என்ன? அப்போ இந்த வரிகள் நமக்கு சொல்ல வருவது, உறுதியாக விஜய் அவருடைய ஆட்சி என்பது தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது எல்லா துறைகளும் அந்தந்த துறைகளுக்கு எது நியாயமோ எது தர்மமோ, எதற்காக அந்த துறைகள் ஆரம்பிக்கப்பட்டதோ அதனுடைய வேலையை மிகச்சிறப்பாக செய்யும் என்பதுதான் அந்த பாடலினுடைய பொருளாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனமையானால், கோரக்கரையா அந்த உலகமாற்றம் என்கிற தலைப்பிலையும் சரி, கலியுதிப்பின் கிளை அப்படிங்கிற தலைப்பிலையும் சரி கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதன்படி விஜயன் அவர்களை பேரரசன், அதாவது அரசன் என்று குறிப்பிடுகிறார். விஜயன் என்றோர் அரசன் தோன்றி. அப்போ அரசன் என்று அவர் குறிப்பிடும் பொழுதும் அவருடைய ஆண்டுகள் 4
இந்த நான்கை என்பதை நான் 4 என்று எடுத்துக்கொள்கிறேன். அதன்படி ஒரு 2030 வரையிலான ஆட்சி தான் விஜய் அவர்களுடைய ஆட்சி என்பது என்னுடைய எண்ணம். நான் ஆன்மீகவாதி அல்ல. ஏன்னா கழுத்தில் இந்த ருத்ராட்சம், பட்டை, காவி துண்டு, காவி வேட்டி இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நான் போடவும் மாட்டேன். இன்னும் இப்போ நான் எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தவன் அல்ல என்பதும் நம் உறவுகளுக்கு நன்றாக தெரியும். என்று சொன்னால் நான் எல்லா மதத்தையுமே நேசிக்கிறேன். அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த விஜய் அவர்களுடைய ஆட்சி 4 வருடமாக இருந்தால் இந்த 4 வருடத்தில் யாராலும் அவரை அசைக்க முடியாது. ஒன்று. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 மாதத்தில் விஜய் அவர்களுடைய ஆட்சி கலையும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அப்படி களைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் ஒரு அரசன் என்பவர் தோன்றிவிட்டார். விஜயன் என்ற ஒரு அரசன் தோன்றிவிட்டார். அப்படிங்கும் பொழுது உறுதியாக சொல்ல முடியும், அவர் இறக்கிற வரை அவர்தான் தலைவனாக இருப்பார். இல்லை அவருடைய முதலமைச்சர் பதவி அவரே அவர் நான் இனிமேல் முதலமைச்சராக இல்லை, இதுவரை நான் முதலமைச்சராக ஆட்சி செய்தது என் நன்றி கடனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து அவராக விலகினால் ஒழிய இந்த தமிழக அமைச்சரவையில் முதலமைச்சராக வேறு ஒருவர் கால் வைக்க முடியாது. இது உறுதியாகவே நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னுடைய கணிப்பில் இருந்து. அதே சமயம் இப்போ நடக்கக்கூடிய அந்த இடைத்தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னுடைய கருத்துப்படி, கணிப்பின்படி விஜய் அவர்களை எதிர்த்து நிற்கிறக்கூடிய அத்தனை பேரும் டெபாசிட் கூட வாங்க மாட்டார்கள். அப்படி ஒரு நிலைதான் இனி வரும் அந்த சட்டமன்ற தேர்தலிலே இருக்கிறது. இனி அடுத்து வரக்கூடிய அரசியல் எவ்வாறாக இருக்குன்னு சொன்னால், விஜய் அவர்கள் ஆதரவு, விஜய் அவர்கள் எதிர்ப்பு, இவ்வளவுதான் தமிழ்நாடு அரசியலாக இருக்க போகிறது. இதில் ஆக்கப்பூர்வமாக விஜய் அவர்களுடைய எதிர்ப்பை யார் கையில் எடுக்கிறார்களோ அவர்கள்தான் எதிர்காலத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு முதலமைச்சராக வருவார்கள். ஆனால் அப்படி வரக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் ஒரு அநாகரிக அரசியலை எடுத்தார்களே ஆனால் அது அவர்களுடைய அழிவுக்குத்தான் கொண்டு போய் முடியும். இப்போது நமது அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் என்பது மிக நாகரிகமாக இருக்கிறது. முதலாவதாக வி த லீடர்ஸ் அந்த அமைப்புடைய கூட்டத்தை நடத்த முடித்திருக்கிறார். மிகவும் நாகரிகமான பேச்சுக்களையும் ரொம்ப அழகான எதிர்ப்புகளையும் அவர் கையில் எடுத்திருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒன்று. அவருக்கும் ஒரு நிறைய மக்கள் ஆதரவு என்பது இருப்பதை நாம் தெளிவாகவே பார்க்க முடிகிறது. இப்போது ஒரு 16 வருஷமாக முயற்சித்துட்டு இருக்கிற சீமான் அண்ணன் அவருடைய ஸ்டாண்ட் ரொம்ப அற்புதமானது, நல்ல பேச்சாளர். இருந்தாலும் இப்போ சீமான் அண்ணன் மேலே ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்த 1,68,00,000 பேரும் எதிர்க்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாட்டை அவர்களுடைய பேச்சு. ஏன்னா தொடர்ந்து சாட்டை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய சேனல் வளர்ச்சிக்காக விஜயை திட்டி அவர் வீடியோக்களை போட்டுட்ருக்கிறார். ரொம்பவும் சாக்கடைத்தனமான அந்த பேச்சுகளில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்புகளை அவர் சம்பாதிக்கிறார். அதனால் அவர் வியூஸ் போயிடுது. நீங்கள் அவர் ஹீரோவோ வில்லனோ, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கறதுக்காகவாது நிறைய பேர் அவரோட வீடியோவை பார்க்குறாங்க. ஆனால் அவருடைய அந்த அநாகரிகமான பேச்சும் மோசமான அந்த பேச்சும் யாரை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக சீமான் அண்ணனை பாதிக்கிறது. இப்போ நேரடியாக சீமான் அண்ணனை பாதிக்குது அப்படிங்கும்போது, அதனால் அவர் என்னதான் நல்ல கருத்துக்களை பேசி இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு விஜய் அவர்களுடைய எதிர்ப்பை சாட்டை பேசுவதனால இவர்களுடைய வன்மத்தை சீமான் அண்ணன் மேலே காட்டுறாங்க. இப்போ சீமான் அண்ணன் என்ன பண்ணுறாரு, அதுக்கேற்ற மாதிரி அம்பாசமுத்திரத்தில் தனித்து
களம் காண்பதை விடுத்து பொது வேட்பாளராக களம் இறக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். நான் ஒரு தனிப்பட்ட ரீதியில் சீமான் அண்ணனுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அண்ணன் வேண்டாம். ஏன்னா அம்பாசமுத்திர ஏற்கனவே விஜய் அவர்கள் மீதான ஒரு அதிகபட்ச ஈர்ப்புங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இருக்கிறது. எதிர்த்து நிற்கிற ஒவ்வொரு வேட்பாளரும் டெபாசிட் இழக்க போகிறாங்க இந்த இடைத்தேர்தலில். இது வரலாறுலே இல்லாத ஒரு விஷயமாக உருவாக போகிறது. அப்படி இருக்கும் பொழுது சீமான் அண்ணன் அந்த இடத்துல களம் இறங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இங்கே டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, இவங்கக்கிட்ட ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. இதில் நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டு வங்கி சேர்ந்துச்சுன்னா ஈஸியாக அம்பாசமுத்திரத்தில் வென்று விடலாம் என்கிற ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை திமுகவும் அதிமுகவும் கட்டமைக்க நினைக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதனுடைய முதல் காரணம் எதிர்காலத்தில் அந்த நாடாளுமன்ற தேர்தலையோ அடுத்த சட்டமன்ற தேர்தலையோ திமுகவும் அதிமுகவும் இணைந்து வெற்றி நின்றால் வெற்றி அடைய முடியுமா என்பதை ஒரு பரிசோதனைக்காகத்தான் இந்த முயற்சியை அவங்க எடுக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒரு பொது வேட்பாளராக சீமானனை நிப்பாட்டணும் அப்படின்னு. அதனால் இந்த இடத்துல நின்று டெபாசிட் கூட வாங்காமல் அந்த ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் அண்ணன் சீமான் அண்ணன் அடையக்கூடாது. வேறு யாரையாவது ஒருத்தரை கூட நிப்பாட்டலாம், அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கக்கூடாதுங்கிறத கேட்டுக்கிறேன் நான். ஆனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு 2031 காத்திருந்து போராடலாம், தவறே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒட்டுமொத்தமாக சாட்டையுடைய பேச்சுங்கிறது ஒரு தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. இங்கே விஜய் அவர்களுடைய எதிர்ப்பாளர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அவர்களுடைய ஓட்டுங்கிறது குறைவாக இருக்கும். விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஓட்டுங்கிறது குறைவாக இருக்கும். இந்த நடுத்தர வாதிகள் இருக்காங்க இல்லையா, பொதுமக்கள், இவர்களுடைய ஓட்டு என்பது யார் நாகரிகமானவர்களோ யார் நல்லவர்களோ அவர்களுக்கு போடுவார்கள். இன்றைக்கி விஜய்க்கு போட்டிருக்காங்க, நாளைக்கு உங்களுக்கு போட வாய்ப்பு இருக்கிறது, அண்ணாமலை அவர்களுக்கும் போட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இவர்களைத்தான் ஒரு நாகரீக அரசியலை எடுத்துக்கொண்டு பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய இவ்வகையான எதிர்ப்புகள் மேலும் மேலும் சீமான் அண்ணனுக்கு ஒரு தோல்விப்படியாக அமையும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே சமயத்தில் விஜய் அவர்கள் நினைத்தால் அம்பாசமுத்திரத்தில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாமல் பொது வேட்பாளராக சீமான் அண்ணனையே விஜய் அவர்களும் ஆதரித்தால் கண்டிப்பாக சீமான் அண்ணன் வென்று சட்டசபைக்கு வரும் நிகழ்வுங்கிறது அரங்கேறும். அதை தளபதி விஜய் அவர்கள் செய்வாரா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே சமயம் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மற்ற மாநிலங்களில் போட்டியிட்டு ஒரு எம்பியை பிடிச்சதாக சரித்திரமே இல்லை. ஆனால் அப்படி ஒரு சரித்திரத்தை உருவாக்குவதற்காக இங்கே விஜய் அவர்கள் செயல்படுவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்று சொன்னால் விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா போன்ற மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் பெருத்த ஒரு செல்வாக்கு என்பது இருக்கிறது. அவர் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40, கேரளா கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளை விஜய் அவர்கள் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஜய் அவர்கள் யாரை தீர்மானிக்கிறாரோ அவர்தான் பிரதமராக வருவார் என்பதும் என்னுடைய கணிப்பு. அதே சமயத்தில் விஜய் அவர்களும் பிரதமராக வர வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பாகவும் இருக்கிறது. இப்போ எதுவும் சரி, ஆனால் இதுதான் நடக்கும் என்பதை என்னுடைய கணிப்பிலிருந்து நான் சொல்லிவிட்டேன். ஏனென்று சொன்னால் இவர்கள் சொல்வதைப் போல விஜய் அவர்களை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. அவருக்கு தோல்வி என்பது இனி கிடையாது. ஏனென்று சொன்னால் கோரக்கரையா சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் என்பது அதைத்தான் சொல்கிறது. பின் இதுக்குள்ளத்தான் விஜய் என்ற அரசன் தோன்றி. அப்போது ஏகோபித்த மக்களுடைய ஆதரவு பெற்றவன் தான் அரசனாக இருப்பான். மக்கள் பாதி பேர் எதிர்த்தாங்க அப்படின்னா அவர் அரசனாக இருக்க மாட்டார். மக்களுடைய அனைவருடைய அடையாளமாக, அனைவருடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் தான், மக்களின் தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் அரசன். இப்போ அப்படி ஒரு அரசனாக விஜய் அவர்கள் இருக்கிறார் எனும் பொழுது அவருக்கு தோல்வி என்பது கிடையாது. அதே சமயத்தில் இனி வரக்கூடிய இந்த காலங்களானது
மிக சிறப்பான ஒரு முறையில் தான் ஆட்சி என்பது நடக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இல்லை இவர்கள் செல்வதை போல ஒருவேளை திருமாவளவன் ஐயா அவர்களே அமைச்சர் பதவியை விட்டு கொடுத்து விட்டு கூட்டணியிலிருந்து உறவை முறித்து வெளியேறினால் கூட ஒருபோதும் விஜய் அவருடைய அந்த ஆட்சியை அவரால் கலைக்கவோ அல்லது தோற்கடிக்கவோ முடியாது. ஒருவேளை அப்படி கலைச்சாலும் அடுத்தது 234 தொகுதியில் மிகவும் வலிமையோடு தமிழக வெற்றி கழகம் வரும் என்பதுதான் அனைவரும் அறியக்கூடிய ஒரு உண்மை. எனவே இனிவரும் காலங்கள் விஜய் அவர்களுடைய ஒரு மிக சிறப்பான ஒரு ஆட்சி என்பது நடக்கப் போகிறது. அதே சமயத்தில் விஜய் அவர்களை யாரை எதிர்த்து விஜய் அவர்களுடைய அந்த எதிர்ப்பு வாக்குகளை யார் பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதை நாகரீகமாக யார் முன்னெடுக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இதுவரை ஆண்ட திமுக அதிமுகவுடைய அந்த சகாப்தம் என்பது முடிவுக்கு வந்துவிட்டது என்கிற ஒரு சோகமான உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். இது ஒரு கலியுகம் முடிந்ததற்குண்டான ஒரு அறிகுறி. ஏனால் இதுவரை கோலோச்சிய திமுக அதிமுக திராவிட கழகங்களுடைய அந்த ஆட்சி என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது கலியுகம் முடிந்ததற்குண்டான ஒரு அறிகுறி. அதே சமயத்தில் நடக்கக்கூடிய இந்த சந்தி யுகத்தில் இனி மேலும் மேலும் போர்களும் பஞ்சங்களும் நோய்களும் வரத்தான் போகிறது. அது கோரக்கரையா சொல்லி வச்சிருக்கிறாரு. இதன் மூலமாக இங்கே விஜய் அவர்களுக்கு பிறகு ஒரு தலைவன் என்பவர் இந்த தமிழ்நாட்டிலே வரப்போகிறான். அவர்தான் இமாற்றருளராக நமது கோரக்கரையா தெளிவாக குறிப்பிடுகிறார். அவர் ஒரு ஆன்மீகத்திலிருந்து வருவார் என்பதுதான் என்னுடைய விருப்பமாகவும் எண்ணமாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆன்மீகவாதிகள் இங்கு பலரும் இருக்கிறார்கள். நாம் அனைவரையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம். அரசியல்வாதிகள், மனிதம் போதிக்கிற அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் கவனிக்கத்தான் வருகிறோம். ஏனென்று சொன்னால் அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் மாற்றிவிடும் என்று சொல்வார்கள். ஒரு சின்ன நிகழ்வு எதிர்காலத்தை முழுவதுமாக மாற்றிவிடும். நீங்கள் ஒரு வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய தோல்விகளுக்கு பிறகு இனிமேல் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த அந்த சின்ன உத்வேகம், சின்ன தீப்பொறி தான் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய பெயரையும் அடையாளமும் வரலாற்றில் செதுக்கி வைப்பதற்கு ஆதாரமாக இருந்திருக்கிறது. அப்போ அது மாதிரி இங்கே அந்த ஒரு இறை ஆற்றல் என்பது ஒரு நொடியிலே நிகழலாம். யாருக்கு வேணாலும் நிகழலாம். அது அரசியல்வாதிகளானாலும் சரி, மதவாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை மோசமான அந்த சாதிவாதிகளாக இருந்தாலும் சரி, யாருக்கேனாலும் அந்த ஒரு சின்ன அந்த துண்டல், அந்த இறையாற்றலுடைய அந்த சின்ன பொறி எழுமையானால் அந்த பொறி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தீயை உலகமெங்கும் பற்ற வைத்து உலகெங்கிலும் மனிதத்தையும் உயிர்நேயத்தையும் போதித்து ஒரு அற்புதமான சமூகத்தை இந்த பூமியிலே கட்டமைக்க இருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. எனவே இனிவரும் காலங்கள் மிக முக்கியமான காலங்கள். கூர்ந்து நாம் கவனித்து கொண்டிருப்போம். எதிர்கால இந்த விஷயங்களை, நான் சொன்ன விஷயங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நான் ஒரு ஆன்மீகவாதி அல்ல. இங்கு பலரும் பலவிதமான அந்த மந்திரங்களினாலும் இந்த நாடி ஜோதிடங்களினாலும் ஏடெடுத்து பார்ப்பதனாலும் நான் தான் சிவனடியார்கள் என்று சொல்லிக்கொண்டும் இப்படியெல்லாம் பலரும் பலவிதமான தீர்க்க தரிசனங்களை சொல்லி வந்தாலும் அனைத்துமே 2026 தவிடுபடியானது என்பதை நாம் தெளிவாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே இங்கே இனிமேல் இந்த மாய மந்திரங்கள், பில்லி சூனியம் அதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. அதெல்லாம் பொய்த்து போயிடும். இனி இறையாற்றலுடைய இறை நம்பிக்கையுடைய அந்த விஷயம் மட்டும்தான் இங்கே நிற்கப் போகிறது. எந்த ஒரு தனி மதத்தை சார்ந்தும் நான் சொல்லவில்லை. ஏக இறைவனாக அறியப்படுகிற ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் யார் இறைவனாக இருக்கிறாரோ அவருடைய கட்டுப்பாட்டில்தான், அந்த ஆற்றலுடைய கட்டுப்பாட்டில்தான் ஒட்டுமொத்த உலகமும் இனி இயங்கப் போகிறது. அப்போது அதன் மூலமாக இங்கே எப்படி ஒரு துணியில் ஒரு கரை படைஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த துணியை கரை எடுக்கிறதுக்கு தண்ணியை ஊற்றி கழுவுறோமோ, இன்னும் சோப்புகளை எல்லாம் போட்டு அந்த கரையை நம்ம நீக்கிறோமோ,
அது மாதிரி சில இடர்பாடுகளை மனித இனம் சந்திக்கத்தான் வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த இடர்பாடுகளை எல்லாம் சந்தித்து மீண்டும் மனித இனம் மிகச்சிறந்த சமூகமாக சத்தியயுகத்திலே சங்கமிக்க இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி, வணக்கம். என்னுடைய எதிர்கால கணிப்புகள் என்பது, ஒன்று, இடைத்தேர்தலில் விஜய் அவர்களுடைய அந்த எதிர்த்து நிற்கிற அனைவரும் டெபாசிட் இழக்கப் போகிறார்கள். 2, விஜய்க்கு தோல்வி என்பதே கிடையாது. 3, விஜய் அவர்களுடைய ஆட்சி 2030 முடிவுறும் என்பது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. அது 2034 நடக்கலாம், அல்லது 4, 5, 20 வருடங்கள்லையும் நடக்கலாம். ஆனால் என்னுடைய எண்ணம் 2030 அது நடக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் மிகச்சிறந்த அளவிலே நம்முடைய கணிப்புகளை எடுத்து கண்டிப்பாக வெளியிடுவோம். நன்றி, வணக்கம்.